வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% மாணவர்கள் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 496 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டுக்கள் குவியல். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கம்பன் கழக விழாவில் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் தேர் திருவிழா முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் அரசு பள்ளிகள் மட்டும் 81.69% தேர்ச்சி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. புதுவை காரைக்காலை சேர்ந்த 289 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7590 மாணவர்கள், 7362 மாணவிகள் என மொத்தம் 14952 மாணவர்கள் தேர்வெழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. புதுவை காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்வெழுதிய 6527 மாணவர்கள், 6801 மாணவிகள் என மொத்தம் 13328 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை காரைக்காலில் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 89.14 ஆகும். இதில் புதுவை காரைக்காலில் அரசு பள்ளிகளில் 2922 மாணவர்கள், 3099 மாணவிகள் என மொத்தம் 6023 பேர் தேர்வெழுதினர். இதில் 2086 மாணவர்கள், 2617 மாணவிகள் என மொத்தம் 4703 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளில் மட்டும் 78.08% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் மட்டும் அரசு பள்ளிகளில் 2267 மாணவர்கள், 2430 மாணவிகள் என 4697 பேர் தேர்வெழுதினர். இதில் 1713 மாணவர்கள், 2124 மாணவிகள் என மொத்தம் 3837 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவையில் அரசு பள்ளிகள் மட்டும் 81.69% தேர்ச்சி பெற்றுள்ளது. காரைக்காலில் 657 மாணவர்கள், 669 மாணவிகள் என மொத்தம் 1326 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வெழுதினர். இதில் 373 மாணவர்கள், 493 மாணவிகள் என மொத்தம் 866 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காரைக்காலில் அரசு பள்ளிகளில் 65.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை காரைக்காலில் மொத்தம் உள்ள 289 அரசு தனியார் பள்ளிகளில் 107 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுவையில் 90 பள்ளிகளும், காரைக்காலில் 17 பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுவை காரைக்காலில் மொத்தமுள்ள 108 அரசு பள்ளிகளில் 8 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுவையில் 7, காரைக்காலில் 1 பள்ளி 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. புதுவை காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 553 மாணவர்கள் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 20 பேர், கணிதத்தில் 355 பேரும், அறிவியலில் 77 பேர், சமூகவியலில் 101 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதில் புதுவை காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் கணிதத்தில் 17 பேரும், அறிவியலில் 3 பேரும், சமூகவியலில் 4 பேர் என 22 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். புதுவையில் இன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மோனிஷா 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதேபோன்று பள்ளி அளவில் தீப்சாந்த் என்ற மாணவன் 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், சுமிக்ஷா 500க்கு 492 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் கேக்குகள் வெட்டியும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் அடைக்கலம் மாணவ மாணவிகளுக்கு கேக்குகளை ஊட்டி மகிழ்ந்தார். இதையடுத்து மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் காலில் விழுந்து வணங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பல்வேறு தரப்பினர் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவி மோனிஷா கூறும் பொழுது, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாவட்ட கலெக்டராகி மக்கள் பணி செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல.
ஒருபொழுதும் மதமாற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் மதத்திலிருந்து ஒருவன் அவனாக மதம் மாறினால் அவனுடைய சுதந்திரம். ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் மற்றொரு மதம் பெரியது என கூறுவது போராட்ட குணத்தை தான் வளர்க்கும் என கம்பன் விழாவில் பங்கேற்ற புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் கம்பன் கலையரங்கில் 57ஆம் ஆண்டு தெய் மகாவகி கம்பன் விழா நடைபெற்றது. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். மங்கள இசையுடன் கலைமாமணி ஜெகதீசன் மலர் வணக்கம் செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி MP, செயலாளர் VP சிவக்கொழுந்து ஆகியோர் வரவேற்றனர். கம்பன் விழாவை துவக்கி வைத்து கம்ப ராமாயணம் புத்தகத்தை கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொண்டார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, AKT ஆறுமுகம், BP ராமலிங்கம், முன்னாள் MP CP திருநாவுக்கரசு, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவை துவக்கி வைத்து துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேசும் பொழுது, தாய் தமிழ் புகழ் தரணி எங்கும் பரவட்டும், அனைவரும் ஒன்றாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பது ஜனநாயகம் அல்ல. சர்வாதிகாரம். மனிதன் தான் பிறந்த ஜாதியை மட்டும் உயர்ந்தது என நினைக்கக்கூடாது. எந்த ஜாதியும் தாழ்ந்தது இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை சமுதாயத்திற்கு அளிக்கின்றனர். ராமர் புகழ் இன்று உலகெங்கும் பரவ கம்பன் பாடியதே காரணம். 57ஆம் ஆண்டு கம்பன் விழாவிற்கு இல்லாத சிறப்பு இந்த ஆண்டு கிடைத்துள்ளது. கம்பன் போற்றிய ராமன் சிறைக்குள்ளாக இருந்தான். இப்பொழுதுதான் பிறந்த இடத்தில் கோவில் கட்டி வாழ்கிறான். இது 500 ஆண்டு போராட்டம். எனக்கு சொந்தமானதை யாரும் அபகரித்து விடக்கூடாது, அவர்களின் உரிமை பறிக்கப்படக்கூடாது என்ற கருத்து நிரூபணமாகியுள்ளது. யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாதவன் தமிழன், யாருக்கும் அஞ்சாதவன், அறத்தின் பால் நிற்பவன் தான் தமிழன். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாஜ்பாய் அளித்தார். ஒவ்வொரு மனிதனும் தாய்மொழியை, தாய் திருநாட்டை, தாயை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும். இன்று அம்மா என அழைப்பதை விட மம்மி என அழைக்கும் கூட்டம் அதிகரித்துள்ளது. ஆங்கிலத்தை குறைத்து சொல்லவில்லை, ஆங்கிலமும் நமக்கு தேவைதான். வீட்டிலும் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியாகும்? ஆங்கிலம் தெரிந்தால் அறிவு வந்துவிட்டதாக நினைக்கின்றோம். திருவள்ளுவர், கம்பனுக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஆனால் அவர்கள் படைத்த உலக மறைகள் ஷேக்ஸ்பியரோடும் போட்டி போடும். நம் வீட்டில் அம்மா என அழைக்க கற்றுத்தர வேண்டும், தயக்கம் இருக்கக்கூடாது. இதுதான் நம் மரபுகளை காத்து நிற்கும். கம்பன் காலத்தில் இஸ்லாம், கிறிஸ்துவம் இல்லை, ஆனால் சமணம், பௌத்தம் இருந்துள்ளது. ஆனால் கம்பன் சொல்லியது இன்று வரை நீடிக்கிறது. ஒருபோதும் எனக்கு மதவெறியில்லை. என் இந்து மத தெய்வீகத்தின் மீது உள்ள நம்பிக்கை பிற மதத்தை ஒருபொழுதும் இழித்தும் பழித்தும் பேசக்கூடாது என சொல்லிக் கொடுத்துள்ளது. நான் மதங்களுக்கு எதிரானவன் அல்ல. ஒருபொழுதும் மதமாற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் மதத்திலிருந்து ஒருவன் அவனாக மதம் மாறினால் அவனுடைய சுதந்திரம். ஆனால் ஒரு மதத்தை காட்டிலும் மற்றொரு மதம் பெரிது என கூறுவது போராட்ட குணத்தை தான் வளர்க்கும். இணக்கத்தை, பாசத்தை, ஒற்றுமையை ஒரு பொழுதும் வளர்க்காது. பறந்து விரிந்த கடல் போன்றது தெய்வம். யாருக்கு யாரை எப்படி வழிபட வேண்டுமென நினைக்கிறார்களோ அப்படி வழிபடும் உரிமையை உலகில் தந்துள்ள ஒரே மண் பாரத மண். யூதர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட பொழுது பாரத தேசத்தில் மட்டும் தான் தொல்லைப்படுத்தப்படாமல் இருந்தனர். இதைத்தான் பிரதமர் மோடி ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றன் வரிகளை கூறினார். தமிழின் விருந்தோம்பல் பண்பை ஐநா சபை அப்பொழுதுதான் உணர்ந்தது. நம் பெருமகளை நமக்குள் வைக்காமல் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். கம்பன் விழாவை உலகின் பல நாடுகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். பிரதமர் மோடிக்கு கூட கிடைக்காத மக்கள் முதல்வர் என்ற பெருமை ரங்கசாமிக்கு கிடைத்துள்ளது. அவர் கம்பன் விழா மூலம் தமிழர்கள் பண்பை உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும். முதல்வர் ரங்கசாமியோடு இணைந்து தானும் பணியாற்றுவேன். சில கடுமையான நடவடிக்கைகளை புதுவையில் எடுக்க வேண்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட, நியாயம் தர்மம் நிலைநாட்ட நாங்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும், மகத்தான புதுவையை உருவாக்குவோம், உலகின் சுத்தமான சுகாதாரமான நகரமாக புதுச்சேரியை உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய 110ஆம் ஆண்டு செடல் திருவிழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கிய பிரம்மோற்சவ விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் இந்திர விமானம், காமதேனு வாகனம், நாக வாகனம், யானை வாகனம், சிம்ம வாகனம்,
குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று செடல் உற்சவத்துடன் இவ்வாலயத்திற்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊர்கூடி தேரிழுப்போம் குழுவினரால் உருவாக்கப்பட்ட புதிய தேரில் சிறப்பு அலங்காரங்களுடன் செங்கழுநீர் மாரியம்மன் தேரில் அமர்த்தப்பட்டு தேரோட்ட விழா துவங்கியது. இதில் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். இந்த விழாவில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தேர் திருப்பணி செய்த ஸ்தபதியாரர்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர்கூடி தேர் எழுப்பும் குழுவினர், ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஏனாம் ஆற்றங்கரை அருகே பதுக்கிய 420 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் கோதாவரி ஆற்றங்கரை அருகே அனுமதியின்றி மதுபானம் கடத்துபவர்கள் மற்றும் சாராய ஊழல்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் கோதாவரி ஆற்றங்கரை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40,000 ரூபாய் மதிப்புள்ள 420 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அக்ஷய திருதியை நாளை முன்னிட்டு தங்கம் வாங்கினால் அதிக தங்கம் சேரும் என்ற நம்பிக்கைகள் இன்று புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள ராம் தங்க நகை மாளிகை மற்றும் சிவவள்ளி விலாஸ் நகை கடைகளில் ஏராளமான பெண்கள் தங்க நகை வாங்க குவிந்துள்ளனர். அக்ஷய என்பதற்கு வளர்க என்று பொருள்படும் என்பதால் அக்ஷய திருதியை நாளில் செய்யும் செயல்கள் வளரும் என்பது நம்பிக்கை. அதன்படி இன்று அதிக தான தர்மங்கள் செய்யவும், வீட்டுக்கு அவசியமான அரிசி, உப்பு மற்றும் மங்களகரமான பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதும் நமது முன்னோர்களின் வழக்கமாக இருந்துள்ளது. ஆனால் அண்மை காலமாக நகை கடைகளில் விளம்பரத்தினால் அக்ஷய திருதியை என்றாலே நகை கடைகளில் நகை வாங்குவது மட்டுமே நோக்கமாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படை வழக்கமே மாறிப்போயிருக்கின்றது. அந்த வகையில் இன்று நகை கடைகள் கொண்டாடும் அக்ஷய திருதியை நாள் என்பதால் புதுவை முழுவதும் நகை கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கோடை காலம் என்பதால் நல்ல நேரம் பார்த்து பெண்கள் பலரும் காலையில் நகைக்கடை திறந்ததுமே சென்று நகைகளை வாங்க ஆர்வம் காட்டினர். அக்ஷய திருதியை என்பதால் அதிகம் பேர் நகை வாங்குவார்கள் என்ற நிலையில் இன்று காலையிலேயே தங்கம் விலை உயர்ந்து விற்பனையானது. அக்ஷய திருதியை முன்னிட்டு இன்று தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்துள்ளது. அக்ஷய திருதியை என்பதால் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலையில் இருமுறை உயர்ந்து விற்பனையானது. இந்த நிலையில் புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள ராம் தங்க நகை மாளிகை மற்றும் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் ஏராளமான பெண்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து நகைகளை வாங்கி சென்றனர். முன்னதாக ஆபரண தங்கம் புதன்கிழமை 1 கிராம் 6,230 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 53,040 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று வியாழக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 6,615 ரூபாய்க்கும், சவரனுக்கு 120 ரூபாய்க்கு குறைந்து 52,920 ரூபாய்க்கும் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பழைய துறைமுக முகத்துவாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுற்றுலா படகை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சம்பவ இடத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். புதுச்சேரியில் அரசு அனுமதி பெற்று பழைய துறைமுக பகுதியிலிருந்து தனியார் மூலம் ஏராளமான சுற்றுலா படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கிரபாளையம் பகுதியைச் சேர்ந்த நிலவழகன் என்ற வாலிபர் 7 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுலா படகு ஒன்றை தயார் செய்து அரசின் அனுமதிக்காக காத்திருந்தார். இந்த நிலையில் பழைய துறைமுக முகத்துவார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலவழகனின் படகை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். படகு முழுவதும் தீயில் எரிந்து சேதமானது. இது தொடர்பாக படகின் உரிமையாளர் நிலவழகன் அளித்த புகாரின் பேரில் உதியஞ்சாலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர்.
இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் தீயில் எரிந்து சேதமான படகை பார்வையிட்டு படகு உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அரசிடம் பேசி உரிய நிவாரணம் பெற்று தருவதாக உறுதியளித்தனர். சுற்றுலா படகுகள் இயங்கும் பழைய துறைமுக பகுதிகள் நள்ளிரவு நேரத்தில் சமூக விரோதிகள் கஞ்சா போதையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கேட்டுக்கொண்டார். புதுவையில் மனதை கொள்ளை கொள்ளும் தங்க நகை விற்பனையில் தடம் பதித்த லக்ஷ்மி ஜுவல்லரியின் புதிய அவேரா டைமண்ட் விற்பனை நிறுவனம் புதியதாக துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவமைப்புகளை உள்ளடக்கிய உள்ளம் கொள்ளை கொள்ளும் ஆபரணங்களை புதுச்சேரி லக்ஷ்மி ஜுவல்லரி விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் அனைவருக்கும் வாங்கி அணிந்து மன மகிழ்ச்சி கொள்ளும் வகைகள் உயர்வான தரத்தோடு நிறைவான விலையில் புதிய வடிவமைப்பில் வைர நகைகள் விற்பனை செய்யும் புதிய நிறுவனத்தினை இன்று லக்ஷ்மி ஜுவல்லரி துவங்கியது. இன்று நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவரே டைமண்ட் நிறுவனத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஊழியர்கள் திரளாக பங்கேற்ற விழாவில் ஏற்பாடுகளை புதுச்சேரி ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி நிறுவனங்களின் தலைவர் நாகராஜன், மேலாண் இயக்குனர் நவீன் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதிகளில் காணாமல் போன 4,80,000 ரூபாய் மதிப்புள்ள 25 செல்போன்களை மீட்ட போலீசார் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். இதனை அவர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்கள் குறித்து பொதுமக்கள் வில்லியனூர் போலீசாரிடம் 100க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் பிரிவு போலீசார் உதவியுடன் காணாமல் போன செல்போன்களை அவற்றின் ஐபி முகவரி மற்றும் IMEI எண்கள் மூலம் கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம், நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில் காணாமல் போன செல்போன்கள் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் முகாமிட்டு கண்டுபிடித்து 4,80,000 ரூபாய் மதிப்பிலான 25 செல்போன்களை மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்றது. எஸ்பி வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டு மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். செல்போனுக்கு உரியவர்களும் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, பொதுமக்கள் கோயில் திருவிழாக்கள், விபத்து நடக்கும் பகுதிகள், வாகனங்கள் என பல்வேறு இடங்களில் தங்களது செல்போன்களை தவற விட்டுவிட்டோம் என்றும், திருட்டு போய்விட்டது, காணவில்லை என்றும் பல்வேறு புகார்கள் அளித்தனர். அதன் பேரில் வழக்கினை பதிவு செய்து 25 செல்போன்களை மீட்டுள்ளோம். இன்று உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், அஜாக்கிரதையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற SSLC தேர்வில் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்ற அமலோற்பவம் பள்ளி மாணவன் மருத்துவராக ஆவதே தனது ஆசை என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த மார்ச், ஏப்ரல் 2024 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 7,590 மாணவர்களும் 7,362 மாணவிகளும் என மொத்தம் 14,952 மாணவ மாணவிகள் தேர்வெழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற 6,801 மாணவிகளும் 6,527 மாணவர்களும் என 13,328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளில் 89.14% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 107 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியை சேர்ந்த மாணவர் பரத்குமார் 500க்கு 498 மதிப்பெண் எடுத்து புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளியின் தாளர் லூர்துசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்தினார். இதுகுறித்து மாணவன் கூறும் பொழுது, படிப்பதற்கென்று சரியான நேரம் ஒதுக்கி படித்ததாகவும் பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை படித்ததாலே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர், மருத்துவராக படித்து கலெக்டராக உயர்வேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஊரக பகுதிகள் 15க்கும் மேற்பட்ட நாய்கள், கீரி பிள்ளைகள் உணவில் விஷம் கலந்து சாகடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தை சேர்ந்த திருக்கனூர், லட்சுமி நகர் பகுதிகளில் சில நாட்களாக நாய்கள் உயிரிழந்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களில் 15க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உயிரிழந்தன.
அந்த பகுதி காடுகளில் வாழும் கீரிப்பிள்ளைகளும் உயிரிழந்தது தெரியவந்தது. திருக்கனூரில் மர்ம நபர்கள் புதர்களில் வைத்து போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாகவும் தெருநாய்கள் குறைப்பதால் விற்பனைக்கு இடைஞ்சலாக இருப்பதாக கருதி அந்த நபர்கள் நாய்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து சாகத்திருக்கலாம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாய்களுக்கு வைத்த விஷ உணவை கீரிப்பிள்ளைகள் உண்டு இறந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நாய்கள் சாகடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பதவி உயர்வுக்காக நடைபெற்ற அசிஸ்டன்ட் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, புதுவையில் காவல்துறை தற்பொழுது சுதந்திரமாக நடப்பதால் தான் போதைப் பொருள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதிக அளவில் பாதுகாக்கப்படுகின்ற போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் வகையில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக புதுவை காவல்துறையில் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்றும் போதைப் பொருட்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளில் இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனை, இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டினார். பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் அனுபவங்கள் இல்லாதவர்களையும் தேர்வெழுத அனுமதிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று. தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார். தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாள்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லையென்றால் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 600 பேர் மட்டுமே தேர்வை எழுதி இருக்கின்றனர். அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை வெளியிட இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சரின் ஆலோசனைகளுக்கு இங்கிருக்கும் ஆளுநர்கள் ஏற்க மறுக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த நிலைப்பாடு என்றால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் தெரிந்தும் தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். புதுச்சேரி வில்லியனூரில் போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் ஆபரேஷன் திருசூலம் என்ற பெயரில் குறிப்பிட்ட பகுதிகளில் சோதனை நடத்தினர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு பள்ளி எதிரே 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சோதனையிட்டனர். அப்பொழுது அங்கிருந்த 3 பேரை பிடித்ததுடன் அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்களையும் போலீசார் கைப்பற்றினர். விசாரணைகள் அவர்கள் கோட்டைமேடு வினயத்தின்ற வினோத்குமார், பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார், செந்திகபாலத்தை சேர்ந்த தசரதன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுவையில் விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. அவர்கள் 3 பேரையும் போலீசார் கைது செய்ததுடன் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பேங்க் ஆஃப் இந்தியா கதிர்காமம் கொலையில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பேங்க் ஆஃப் இந்தியா கதிர்காமம் கொலையில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வங்கி மேலாளர் பாக்கியபிரியா, துணை மேலாளர் சூர்யா ஆகியோர் வங்கி மூத்த குடிமக்களுக்கு வழங்கும் சிறப்பு திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து விரிவாக விளக்கமாக எடுத்துரைத்தனர். தொடர்ந்து வாடிக்கையாளர் சேவை ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு வரவேற்புரையாற்ற மூத்த குடிமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மூத்த குடிமக்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுவை கடற்கரை சாலையில் ஆபத்தான முறையில் தொங்கும் மின்விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் புதுவை கடற்கரை சாலை முதலிடம் வகிக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சாலை சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. சாலையின் இருபுறத்திலும் மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்காக இரும்பிலான கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த இரும்பு கம்பங்கள் கடலின் உப்பு காற்றுக்கு பட்டு துருப்பிடித்துள்ளது. அதன் நுனிப்பகுதியில் மாட்டப்பட்டுள்ள மின்சார விளக்குகள் எடை தாங்க முடியாமல் முறிந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் இதனால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு மின் விளக்குகளும் எரிவதில்லை. கடற்கரை சாலையில் பெரும்பாலான விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. மின் விளக்குகள் எரியாததால் கடற்கரை சாலை பெரும்பாலும் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்த நிலையில் காணப்படுகிறது. மின் விளக்குகள் அருந்து கீழே விழுந்தால்
ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளது. எனவே மின் விளக்குகளை சரி செய்ய வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் இங்கு சக்தி வாய்ந்த விளக்குகளை வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பிராமினால் வீதியில் இயங்கி வரும் டேனியல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 2023-24 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளியின் முதல்வர் திருமதி நிர்மலா வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி வாழ்த்தினார். 473 மதிப்பெண்கள் பெற்று வே நித்துலா முதலிடம் பிடித்துள்ளார். 465 மதிப்பெண்கள் பெற்று பிரவீனா 2ஆம் இடமும், 444 மதிப்பெண்கள் பெற்று கிருத்திகா 3ஆம் இடமும், மேலும் தேர்வெழுதிய 10 மாணவ மாணவியரில் 7 பேர் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த பள்ளி தொடர்ந்து 3வது முறையாக SSLC பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்து டேனியல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி சாதனை படைத்துள்ளது. தொடர்ந்து 25வது ஆண்டாக அல்பா பள்ளி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கு பள்ளி தாளாளர் நன்றி தெரிவித்துள்ளார். புதுவை புதிய பேருந்து பின்புறம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 106 மாணவர்கள் எழுதினர். 106 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் இது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த பள்ளி தொடர்ந்து 25வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியின் மாணவர் மணிகண்டன் 497 மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் 2வது இடம் பிடித்துள்ளார். மாணவி யாழினி 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3வது இடத்தையும் பள்ளி அளவில் 2வது இடத்தையும் பிடித்துள்ளார். மாணவி பிரியதர்ஷினி 495 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும், சுவாதி 494 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தையும் பள்ளி அளவில் பெற்றுள்ளார். பள்ளியில் 7 மாணவர்கள் கணிதத்தில் 100% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றனர். அறிவியலில் 9 மாணவர்கள் சென்டமும், சமூக அறிவியலில் 7 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 1 மாணவரும், பிரெஞ்சு பாடத்தில் 10 பேரும் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 60 மாணவர்கள் எடுத்துள்ளனர். பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளர் தனத்தியாகு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், பள்ளி தொடர்ந்து 25வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மாணவர்கள் சான்றிதழ் பெறுவதற்கு ஆதார் பொது சேவை மையத்தில் விண்ணப்பம் செய்பவரிடம் கட்டணமாக 35 ரூபாய் பெற வேண்டும் என அரசு கட்டணம் நிர்ணயித்துள்ளது. இதனை பின்பற்றாமல் ஆதார் பொது சேவை மையத்தில் தங்கள் விருப்பம் போல் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடித்து வருகின்றனர். இதனை ஆய்வு செய்து கூடுதல் கட்டண வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணைத் தலைவர் சேது செல்வம் தலைமைகள், நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து அளித்துள்ள மனுவில், மாணவர்கள் ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரியில் சேருவதற்கு ஜாதி, குடியிருப்பு, வருமான சான்றிதழ் போன்றவர்கள் தேவைப்படுகிறது. இதற்காக மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து கிராம நிர்வாக அலுவலரை அணுகி சான்றிதழ் பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்லூரிகள் துவங்கும் காலகட்டத்தில் மாணவர்கள் ஒரே நேரத்தில் தங்களுக்கு தேவைப்படும் சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கின்றனர். இதனால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது சரியான முறையில் வேலை செய்யாமல் காலதாமதம் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதி குடியிருப்புகளில் வேகமாக பெருகி வரும் பகுதியாக இருந்து வருகிறது. உழவர்கரை நகராட்சி கடந்த 20 ஆண்டுகளில் குடியிருப்பும் மக்கள் தொகையும் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதற்கேற்ப கிராம நிர்வாக அலுவலரை கூடுதல் படுத்தவில்லை. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 8 வருவாய் கிராமங்களுக்கு 8 கிராம நிர்வாக அலுவலர்களை இருந்து வருகின்றனர். மாணவர்களுக்கு விரைவாக சான்றிதழ் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. தற்பொழுது 8 கிராம நிர்வாக அலுவலர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 7 கிராம நிர்வாக அலுவலர்கள் தான் இருந்து வருகின்றனர். சாரம், தட்டாஞ்சாவடி வருவாய் கிராமத்தில் குடியிருப்பும் மக்கள் தொகையும் அதிக அளவில் இருந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு தட்டாஞ்சாவடி, சாரம் வருவாய் கிராமத்திற்கு கூடுதலாக கிராம நிர்வாக அலுவலர்களை நியமித்து மாணவர்களை அலைக்கழிக்காமல், காக்க வைக்காமல் விரைவாக சான்றிதழ் எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்கள் சான்றிதழ் பெறுவதற்கு ஆதார் பொது சேவை மையத்தில் விண்ணப்பம் செய்பவரிடம் கட்டணமாக 35 ரூபாய் பெற வேண்டும் என அரசு கட்டணம் நிர்ணயித்துள்ளது. இதனை பின்பற்றாமல் ஆதார் பொது சேவை மையத்தில் 100, 200, 300 ரூபாய் என தங்கள் விருப்பம் போல் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடித்து வருகின்றனர். இதனை ஆய்வு செய்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மாணவர்களின் இத்தகைய சிரமத்தை போக்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் என கடந்த வாரம் அறிவித்திருந்தார்.
அறிவித்து ஒரு வாரம் ஆகியும் இதுவரை சிறப்பு முகாம் துவங்கப்படவில்லை. எனவே போர்க்கால அடிப்படையில் சிறப்பு முகாம் துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கேட்டுக்கொண்டனர். ஒதிகம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதிகம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 232ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மாலை போட்டு உள்ள பக்தர்கள் பால்குடம் எடுத்து மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்தியதை தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக புதுவை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. யோக்டோ ப்ராப்பர்ட்டியின் சாய்பாபா ரெசிடென்சியின் மாடல் ஹவுஸ் திறப்பு விழா காமராஜர் நகரில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியின் மைய பகுதியான காமராஜர் நகர் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள சாய்பாபா ரெசிடென்சியில் மாடல் ஹவுஸ் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். யோக்டோ ப்ராப்பர்ட்டிஸின் சாய்பாபா ரெசிடென்சிகள் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு, சிமெண்ட் கான்கிரீட் தளத்துடன் கார் பார்க்கிங் வசதி, லிஃப்ட் வித் கிரானைட் கிளாடிங் மற்றும் ஜெனரேட்டர் வித் பேக்கப் பார், காமன் ஏரியா, கார் பார்க்கிங், பம்ப்ஸ் 1000 watts 3 BHK and 800 watts 2 BHK, fire extinguisher provide in common area, rainwater resourcing, portable with pump arrangement மற்றும் common area lighting, automatic ஆன் ஆஃப் சிஸ்டம் போன்ற சிறப்பு அம்சங்கள் அடங்கியுள்ளது. இந்த திறப்பு விழாவின் நிகழ்வுகளை யோக்டோ ப்ராப்பர்ட்டிஸ் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6700 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 87 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 89.14% மாணவர்கள் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 496 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டுக்கள் குவியல். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கம்பன் கழக விழாவில் கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல் நீர் மாரியம்மன் தேர் திருவிழா முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. பதவி உயர்வுக்கான அசிஸ்டன்ட் தேர்வில் முறைகேடு, CBIக்கு புகார் அளிக்க உள்ளதாக வைத்திலிங்கம் MP பேட்டி. வில்லியனூர் அருகே 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல், 3 பேர் கைது. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.